இந்த உருண்டை தான் ஃபுல்லா வீடியோல எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். நீங்க ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தண்ணி ஊற்றி விரவிடணும். ரவுண்ட் பிடிச்சி கையில் தட்டி தோசை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மறுபக்கம் திருப்பி போட்டேன். கோலி சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான 10 நிமிஷத்துலேயே செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ராகி, வேர்க்கடலை, சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வேலையாக நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு வேர்க்கடலை நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம், எரிஞ்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு கனமான ஒரு மண்சட்டி வச்சிடலாம். இப்போ இதில் வறுக்காத வேர்க்கடலை 1 கப் நம்ம போட்டுருவோம். இப்போது நம்ம இந்த பச்சை வேர்க்கடலை போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துட்டே இருக்கணும். நல்ல வறுத்தாச்சு. இந்த கலரே வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து அடுப்புலேருந்து இந்த சட்டியை இறக்க வேண்டியதான். இதோட தோலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இந்த மண்சட்டியை நம்ம வந்து அப்படியே இறக்கிடலாம். 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரொட்டிக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விரவிடணும். இந்த ராகி மாவை நல்லா விரவியாச்சு. ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்துட்டு நம்ம ஒவ்வொரு ரவுண்ட் பிடிச்சி கையில் தட்டி தோசைக்கல்லில் போடணும். இப்போ நம்ம இந்த அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயாச்சு. இந்த ரவுண்டை நான் வாழை இலையில் வச்சு அப்படியே லைட்டாக தட்டி நான் அடுப்பில் போட போகிறேன். தட்டிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மறுபக்கம் திருப்பி போட்டேன். வந்துட்டு இப்போ உடஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியுமே இதை பொடிச்சு தான் உருண்டை செய்ய போகிறோம். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க கடலையை அந்த தொலியை வந்து நம்ம இப்படி கை வச்சு கசக்குனாலே வந்துடும். இப்போ நம்ம அதை ரொட்டி மாதிரி தட்டினோம். அதை தட்டி முடிச்சுட்டு இது கொஞ்சம் ஆறணுன்னா கை வச்சு நம்ம உதிர்த்து பொடியாக்கிடணும். இப்போ இந்த ரொட்டி மாதிரி ராகி தட்டி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா என்ன செய்யணும், அம்மிலேயோ ஏதாவது மிக்சிலேயோ போட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. கையிலே பொடிஞ்சிரும், அதனால் அம்மியில் வச்சா நல்லாயிருக்கும். நம்ம ரொட்டியை தட்டி இந்த மாதிரி உதிர்த்து வச்சாச்சு. வேர்க்கடலை வறுத்து இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம அம்மியில் வந்து பொடிக்க போகிறோம், ஒன்றும் அரைய மாட்டோம். இது வந்து அம்மியில் அரைச்சா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து சாயங்காலம் பிள்ளைங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு உருண்டை எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டு
நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு இரும்பு சத்து கூட. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் அரையுமா தான் அரைக்கணும். அந்த ராகி வந்து ரொட்டி தட்டினதை பொடிச்சாச்சு, கடலை பொடிச்சிட்டேன். இது வந்து வெல்லம் 1 கப்பு திருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதுக்கு மேலே அப்படி போட வேண்டியதான். 1 கப் அளவுனா எல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வரவணும். இது எல்லாமே ஒன்றா சேர்க்கணும். அப்புறமா இதை கையில் பிடிக்கிறது மாதிரி செட் ஆகிடும். இப்போ கையில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த டைமில் என்ன செய்யணும், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பாருங்க. நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ உருண்டை வந்து ஒரு மீடியம் சைஸாகவே வைங்க, பிள்ளைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது ஒரு விருந்தாட்கள் வந்தால் கூட நம்ம ஸ்நாக்ஸ் ஆட்டு ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சா அழகாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்ல ஹெல்தியும் கூட. நான் அந்த அம்மியில் திரிச்சு அண்ணல அரைச்சி போட்டது கொரகொரப்பாட்டு இந்த மாதிரி இருக்குது. இதை சாப்பிடும்போது வாயில் கடிக்கும்போது ரொம்பவே அந்த கடலை வாசத்தோடு நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன். இப்போ நம்ம ராகி வேர்க்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது எவ்வளோ ஹெல்த்தியானது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு, இரும்பு சத்து கூட. டெய்லி ஒரு 2 உருண்டை எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து கடையிலையும் கிடைக்கும், ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு நல்ல சுத்தமாட்டம் ஹெல்த்தியாட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம செய்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கூட இருக்கும். நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம அம்மியிலே போட்டு அரைச்சி அழகாக செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாட்டு கடலை எல்லாம் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். அந்த கடலையை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட்டு தெரியாது. இதே வந்து கடலையை வந்து ரொம்ப நைஸாக போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கும்போது நம்ம அந்த உருண்டை பிடிச்சி அதில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வாய்க்கு வந்து கடிக்கும்போது அந்த கடலையோட வாசமும் டேஸ்ட்டும் வந்து தெரியும். அதனால் கடலையை வந்து என்ன செய்யணும், நம்ம கொரகொரப்பாகவே அரைச்சிட்டு அதோட தேவையான அளவு வெல்லத்தையும் போட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அடிக்கடி குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நம்ம ராகி மாவு வந்து பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இதே மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு, இப்போ எங்கள் பிள்ளைங்களே ராகி மாவுன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதே வந்து உருண்டையாட்டு செய்து கொடுத்தீங்கன்னா இனிப்பாக டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க.
நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்னோட சேனலை பார்க்கும்போது எல்லா வீடியோவையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வீட்டில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.